ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவித்ரா லைஃப் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, காலையிலே கொஞ்சம் வெளியே போக வேண்டிய வேலை இருக்குது. ஸோ அதனால் காலையிலே கடற்கடன்னு சமையல் வேலையெல்லாம் முடிச்சிடலான்னு சொல்லிட்டு சாதம் கொஞ்சம் பகோடா இருந்தது. ஸோ காரக்குழம்பு மாதிரி வச்சிடலான்னு சொல்லிட்டு காரக்குழம்பு கூட்டிகிட்டு அப்புறம் பாப்பாவுக்கு வந்து 2 கேரட் அரிஞ்சு துருவி போட்டு கேரட் பொரியல் பண்ணிவிட்டு அப்புறம் பொங்கல் ஒரு சைடு வந்துட்டுருக்கு. அதுக்கு சட்னி ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு தான் உடச்ச கடலை இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். பொங்கல் நல்லா கொதிக்குது. இப்போ பக்கோடா காரக்குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, பொங்கல் சட்னி எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு காலையிலே என்னுடைய டிஃபன் வேலையை முடிச்சுட்டு சாப்பாடும் கட்டிக்கிட்டு நான் கிளம்பிட்டேன். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, பாட்டி வந்து கொஞ்சம் கீழே விழுந்து அடிபட்டுருச்சு. ஸோ அவங்கள தாங்க ஹாஸ்பிட்டலில் சென்னை சென்ட்ரல் கிட்ட டென்டல் ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கே தாங்க அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டுருக்கோம். நானே என் ஹஸ்பண்ட் பாட்டிம்மா 3 பேர் தான் போயிருந்தோம். சென்ட்ரல் ரோடு வழியாக போயிட்டோம். பட்டு ட்ரெயின் வந்து செம்ம ரஷ்ஷுங்க. நான் ஃபுல்லாக திருவள்ளூர்லேருந்து நின்றுட்டே தான் போயிருந்தேன். ஸோ அதனால் செம்ம டயர்டு. நம்மளால் பார்க் போயிட்டு ட்ரெயின் ஏரியெல்லாம் போகிறதுக்கு வந்து நம்மளால் முடியாது. பாட்டிமாவும் கூட்டிகிட்டு அவ்வளோ தூரம்லாம் நடந்து க்ராஸ் பண்ணி போக முடியாது. ஏன்னா சென்ட்ரல்லேருந்து பார்க் ஸ்டேஷன் போகணுன்னாலே இந்த பக்கத்துலேருந்து நம்ம எக்ஸலேட்டர்லாம் அவங்க இறங்கவும் மாட்டாங்க, ஏறவும் மாட்டாங்க. ஸோ மாறி போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கேருந்து ஆட்டோ பேசிட்டோங்க. அந்த ஹாஸ்பிட்டல் வாசல்லே கொண்டு போய் விடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுவும் இல்லாமல் ஹாஸ்பிட்டல் வந்து கரெக்டாக எங்கே இருக்குது அப்படின்றதும் எங்களுக்கு தெரியாது. நாங்கள் இது வரைக்கும் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததே கிடையாது. சரி, நான் ஆட்டோ பேசணும். ஆட்டோக்காரர் என்ன சொன்னார்னா 120 ருபீஸ் கேட்டிருந்தார். சரி பரவாயில்ல, நம்மளுக்கு வழி தெரியல, சரி வயசானவங்களை கூட்டிகிட்டு நம்ம தெரிய முடியாதுன்னு சொல்லிட்டு நான் ஆட்டோலேயே அங்கேருந்து கிளம்பிட்டேன். இது வந்து ரொம்ப ஃபேமஸ் ஹாஸ்பிட்டல் அப்படின்ற மாதிரி நான் பார்த்துருந்தேன். ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்திங்கன்னா பல்லுக்கு மட்டுமேங்க எல்லாமே. இப்போ எப்படி சென்ட்ரல் ஜிஹெச்சில் எல்லா வசதிகளோடு நம்மளுக்கு ஏதாவது ஒரு இதுன்னா சென்ட்ரல் ஜிஹெச் எழுதி கொடுப்பாங்க. அப்படின்னா எக்மோர் ஹாஸ்பிட்டல் குழந்தைக்கு ஏதாவது முக்கியமாக இதுனா எக்மோர் ஹாஸ்பிட்டல் எழுதி கொடுப்பாங்க. அந்த மாதிரி இது வந்து பல்லு ரிலேட்டடுங்க. ஃபுல்லாக வந்து ரொம்ப ஃபேமஸான ஹாஸ்பிட்டலுங்க இது. ஆனால் இந்த ஹாஸ்பிட்டல் நான் இது வரைக்கும் வந்ததில்லைன்றதுனால எனக்கு இது இந்த ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்குது என்னென்னு தெரியல. இது இந்த ரூட் வழியாக தாங்க வரணும். இது இப்படி நேராக போனீங்கன்னா இப்போ ஆப்போசிட்டில் பாருங்கள் ஒரு சந்து திரும்புது. அந்த சந்து திரும்பினா பாரிஸ் பஸ் ஸ்டாண்டுங்க. இது பாரிஸ் பஸ் ஸ்டாண்டுக்குலாம் நான் நிறைய வாட்டி வந்திருக்கேன். ஆனால் இந்த ஹாஸ்பிட்டல் அந்த பாரிஸ் பஸ் ஸ்டாண்ட் இப்படி திரும்பினா பாரிஸ் பஸ் ஸ்டாண்ட் இப்படி இங்கே ஹாஸ்பிட்டலுங்க. இது எனக்கு தெரியவே இல்லை. சரி பரவாயில்ல, ஆட்டோலேயே நாங்கள் வந்துவிட்டோம். அதுக்கப்புறம் அவர் வந்து ஸ்டெப்ஸில் ஏறதுக்கு வேலை எங்களை மேலேயே கொண்டு வந்து விட்டுட்டார். நல்லா பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலுங்க, சூப்பராக இருக்குது. உள்ளே எல்லா மிஷினுங்க எல்லாமே வச்சுட்ருக்காங்க. சூப்பராக இருக்குது ஹாஸ்பிட்டல். ஆனால் கண்டிப்பாக வந்து நம்ம காசு கொடுத்து இந்த ரிலேட்டட் தாடை எல்லாமே ஃப்ரீயாக பார்த்து கொடுப்பாங்க. ஸோ கண்டிப்பாக காசு ப்ரைவேட்டில் போய் செலவு பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து நீங்கள் இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் பாருங்கள். கண்டிப்பாக நாங்கள் அதுக்கப்புறம் பாட்டிக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்த்துட்டோம். அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாம் நாங்கள் கேட்டுக்கிட்டு அங்கே ஒரு ஒப்பீனியன் கேட்குறதுக்காக மட்டும்தான் நாங்கள் இங்கே வந்திருந்தோம். ஸோ அது வரைக்கும் எங்களோட ஒப்பீனியன்ஸ் எல்லாமே நாங்கள் கேட்டுட்டு திரும்ப உடனே நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோங்க. ஆட்டோக்கார் வந்து ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணாமல் எங்களை சருகலில் மேலே ஹாஸ்பிட்டல் வாசல்லே கொண்டு வந்து விட்டுட்டார். ஆனால் இங்கே வந்து நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. இந்த ஸ்டெப்ஸ் வந்து கொஞ்சம் நிறைய இருக்குது. எப்படியோ பார்த்து பொறுமையாக நாங்கள் இறங்கிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பஸ்ஸுக்கு அங்கேருந்து கிளம்பிட்டோங்க. நாங்கள் ஆட்டோ பேசாமல் பஸ்ஸுக்கு வந்து ஒரு ஆளுக்கே 11 ரூபா தாங்க. ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் கொண்டு வந்து விட்டுட்டாங்க. அழகாக நாங்கள் ரிட்டன் இங்கே வந்து ட்ரெயின் ஏறி ட்ரெயின் ஏறி அழகாக உட்காந்து நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டோம். சாப்பிட்டு பார்த்திங்கன்னா உங்கள் ஆவின் பூத் இருந்தது. எனக்கு ஆவின் பூத்தில் இந்த ப்ரௌன் கலர் பால்கோவானா ரொம்ப பிடிக்கும். சரின்னு சொல்லிட்டு இந்த பால்கோவா ஒன்று வாங்கிட்டு நாங்கள் அழகாக அங்கேருந்து ரிட்டன் கிளம்பி வீட்டுக்கு போய்ட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.